இந்த பூச்செடி உங்களுக்கு புடிச்சிருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் யார் வீட்லயாவது இருக்கு அப்டின்னா, ஜஸ்ட் இந்த கிளைகள் இருக்குல்ல, இந்த கிளைகள் ஓரளவுக்கு தடினமான கிளைகள் நீங்க வந்து உடைச்சுட்டு வந்து நீங்க வச்சீங்கனாலே போதும். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு புது செடியா வரும். ஸோ இந்த செம்பருத்தி பூவ எப்படி ப்ரொபகேட் பண்றது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கிளைகள்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்டின்ற வீடியோக்கள்லாம் நம்ம ஆல்ரெடி குடுத்துருப்போம். அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த வீடியோவும் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல முடிஞ்சா நான் லிங்க் குடுக்குறேன். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மாவு பூச்சி வர்றதா இருக்கட்டும், இல்ல செடியில வந்து திடீர்னு பூ பூக்காம இருக்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான். பட் ஆனா இத கரெக்ட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னா, இது ஈஸியா நம்ம வந்து எடுத்துட்டு போலாம். மாவு பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா, வர்றத ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு எறும்ப கண்ட்ரோல் பண்ணும். எறும்பு தான் இந்த மாவு பூச்சி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்றது. ஸோ இந்த எறும்ப ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாவு பூச்சிய கண்ட்ரோல் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது. நண்பர்கள் கேட்கறாங்க, உங்க செடியில மட்டும் எதுவுமே வராதான்ட்டு. என்துலயும் வரும். இங்க பாருங்க என்துலயும் மாவு பூச்சிலாம் இங்க வந்து வந்துட்டுருக்கு. இத கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ கரெக்ட்டா எடுத்தா போதும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி வரம்போது ஃபர்ஸ்ட்லயே நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த மாரி மாவுப்பூச்சி தென்படும்போதே நீங்க வந்து நோட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இத கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். மாவுப்பூச்சி கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய் கரைசல். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த மாவு பூச்ச வந்து பார்த்தீங்கன்னா, கையாலேயே நான் வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். இல்ல கையாலேயே எடுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வேப்பெண்ணெய் கரைசல் நான் வந்து தெளிப்பேன். இல்ல சார் என்கிட்ட பெரிய மரமா இருக்கு. ஒரு செடி ஃபுல்லாவே இருக்கு. நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவாத்து பண்ணிடுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து அந்த பூச்சி அதிகமா இருக்கிற இடங்கள்லாம் உடைச்சு விட்டுருங்க. உடைச்சு விட்டுட்டு திருப்பி வந்து துளிர்த்து ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். அந்த புதுசா துளிர்த்து வரது வரைக்கும் உங்களுக்கு பூக்கள் பூக்காது தான். இது பேசிக் தான். நம்ம உடைச்சு விட்டதுக்கப்புறம் எப்படிங்க பூக்கணும்னு எதிர்பார்க்க முடியும்? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா, செடிய காப்பாத்துறதுக்கு அதுதான் வழி. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த 2 விஷயத்தையும் நம்ம பண்ணிடணும். அதுக்கப்புறம் செடி நல்லா ஊட்டமா வளர்றதுக்கு உரங்கள். உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கு. திரவ உரம் ஒண்ணு இருக்கு. சாலிடா குடுக்குற உரம் இருக்கு. உரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, திரவ உரம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், கடல் பாசி, அதுக்கப்புறம் வீட்லயே நம்ம மேக் பண்ற அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் இருக்குல்ல, அதுலேருந்து கம்போஸ்ட் டீன்னு ஒண்ணு தயாரிக்கலாம். இந்த மாரி திரவ உரங்கள்லாம் நீங்க வந்து குடுத்துட்டு வர்றது ஓரளவுக்கு நல்ல ஒரு பயிரூக்கியா, நல்லா வந்து ஒரு செடிக்கு வந்து ஊக்கம் குடுக்குற மாரி ஒரு டானிக் மாதிரி இருக்கும். இது இல்லாம நெறைய வகையான உரங்கள் இருக்கு. ஒண்ணு ஸ்லோ ஃபெர்டிலைசர். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா செடிக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த புண்ணாக்குலாம் போடுறோம்ல, கடலை புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ஃபெர்டிலைசர்ஸ். அந்த புண்ணாக்கு வந்து நல்லா பிரேக் ஆயி, அது நல்லா வந்து மண்ணோட மக்கி, கம்போஸ்ட் ஆயி, அதுக்கப்புறம் தான் அந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து போகும். கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் ஓரளவுக்கு மீடியமா கரெக்ட்டா கிராஜுவலா போகக்கூடியது. நீங்க மாசத்துக்கு ஒரு கை எல்லா செடிக்கும் வச்சுட்டு வந்தீங்கனாலே கரெக்ட்டா இருக்கும். நம்ம வீட்ல அந்த கிச்சன்ல இருக்கிற வேஸ்ட்ட நீங்க வந்து அப்படியே நீங்க எடுத்து ஒரு கம்போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே, உங்க செடிகள் எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒரு கை வைக்கிற அளவுக்கு அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் வந்துரும். எப்படி கம்போஸ்டிங் பண்றது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பெரிய டப்பால வச்சு நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் அதுல பண்ணணுன்ட்டு, கம்போஸ்டிங் பத்தின எல்லா விஷயங்களும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுக்குறேன். அத போய் பாருங்க. கம்போஸ்டிங் பத்தின சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் அந்த வீடியோ கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் யூஸ் பண்றது ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். இது இல்லாம வெர்மி கம்போஸ்ட், அதுக்கப்புறம் மாட்டு சாண உரங்கள்லாம் குடுக்கலாம். இந்த மாட்டு சாண உரங்கள் நீங்க குடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும்? இந்த வெர்மி கம்போஸ்ட் குடுக்கும்போது என்ன பிரச்சனைகள் சிலது நான் பார்க்குறேன் அப்டின்னா, களைச்செடிகள் நெறையா வருது. ஸோ களைச்செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, மாடு சாப்பிடுறது, அதுலேருந்து விதைகள் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி களைச்செடிகள் நெறையா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து நீங்க களைச்செடிகள நீங்க வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்டின்னா, இது கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் குடுக்குது. களைச்செடிகள் வராது. பெருசா வந்து கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்ல வந்து எதுவும் களைச்செடிகள் வராது. ஸோ வெர்மி கம்போஸ்ட்டோ இல்ல நீங்க வந்து வெர்மி கம்போஸ்ட்லயும் பெருசா வராது. ஆனா மாட்டு சாண உரங்கள் நீங்க யூஸ் பண்ணும்போது, நெறைய களைச்செடிகள பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து இந்த களைச்செடிகள மேனேஜ் பண்ண முடியும்னா, நீங்க மாட்டு சாண உரம் நீங்க குடுக்கலாம். இல்ல தொழு உரம் இருக்கு. தொழு உரத்திலும் அந்த அளவுக்கு களைச்செடிகள் வராதுன்னு நெனைக்கிறேன். ஸோ தொழு உரமும் நீங்க குடுத்து பார்க்கலாம். எனக்கு பெருசா தொழு உரம் அந்த அளவுக்கு கிடைச்சது கிடையாது. தொழு உரம் எந்த நண்பர்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அவங்க தொழு உரம் யூஸ் பண்ணுங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் குடுக்கும். இவ்வளோலாம் பேசாதீங்க. இவ்ளோ பேசுற அளவுக்கு இதுல என்ன இருக்கு? செடி வச்சா வரப்போகுது அப்படின்ற நண்பர்களும் சில பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா வராதுங்க. நீங்க வச்சிருக்கிற செடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு அடியிலயோ, இல்ல அந்த மரத்துக்கு பக்கத்துல எங்கேயாவது இந்த செடி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து வரம் பெற்றவங்கன்ற மாரி தான். ஏன்னா, அந்த மரத்துலேருந்து உழுற இலைகள்லாம் காஞ்சு கம்போஸ்ட் ஆகி அந்த செடிகளுக்கு உரமாவும் இருக்கும், மூடாக்காவும் இருக்கும். நல்லா வந்து பெருசா தண்ணி ஊத்தலனாலும் வரும். சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊத்த மாட்டேன் பெருசா. நான் பெருசா உரம் போட்டது கிடையாது. ஆனா, எனக்கு செம்பருத்தி பூ நல்லாவே பூத்துட்டு இருக்கும்பாங்க. அவங்கலாம் பக்கத்துல இருக்கிற மரங்கள்லேருந்து அந்த மண்ணு வளமா இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து அந்த செடிகள் நல்லா பூத்து குலுங்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நம்மள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நெறைய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு. நான் உங்கள அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் யுவர் சக்திவேல். ஹேவ் எ ஹேப்பி கர்னிங் டே. பாய்.